ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காயத்ரி தருண் கிச்சன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை கடையில் பார்க்க போகிறோம். முதல்ல அரைக்கீரையை வாஷ் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் எடுத்து வச்சிட்டேன். அது கூட பூண்டு உரிச்சது போட்டேன். பூண்டு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஆனியன் ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிரும். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர அளவு கீரையை வேக வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீரை 3 விசில் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு 5, வதக்கிட்டோம். அடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் போட்டு தாளிப்போம். ஆனியன் வதங்கிட்டோம். ஆனியன் வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே சேர்த்துக்கிறேன் நான். வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ வதங்கிடுச்சு நல்லா. பூண்டு, காஞ்ச மிளகாய், சீரகம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நம்ம தாளிச்சிருக்கோம் போட்டு. இப்போ இந்த கீரையை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். கடைஞ்சி வச்சுருக்க கீரையை கீரையெல்லாம் கொதிக்க விடக்கூடாது. சுவையான அரைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.